ஹலோ வணக்கங்க. நான் இன்றைக்கி அவியல் செய்ய போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு அடுப்பில் போட்டிருக்கேன். ஒரு 2 கை போட்டிருக்கேன். போட்டு பாதி வேக்காடு வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் முருங்கைக்காயை போடுங்க. முருங்கைக்காயை போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு 3ஐயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நீளமாக தான் கட் பண்ணணும். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இந்த பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு அந்த எல்லாத்தையும் 3 எண்ணெய் அதை போடுங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போடுங்க. இந்த கத்திரிக்காய், வாழைக்காய் அது சீக்கிரம் ஒரு கொதியே வெந்துடும். அதனால் அது பாதி வேக்காடு வெந்ததுக்கப்புறம் இதை போடணும். கத்திரிக்காய், வாழைக்காயும் போடணும். அதே ஒரு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க. மூடி வச்சுருங்க. இதில் தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், வெங்காயம் 4ஐயும் நுணுக்கி வச்சுருக்கேன். இந்த போடுறேன் பாருங்கள். எல்லாம் பச்சை மிளகாய், வெங்காயம், சீரகம், தேங்காய் 4ஐயும் நல்லா நுணுக்கி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். சும்மா அப்படி நான் நுணுக்கி வைங்க. அதை போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் ஜாரை கழுவி ஊற்றிடுங்க. அதில் பத்தலைன்னா அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க. போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும். நான் இந்த 4 காய் போட்டு தான் பழக்கம். மற்ற எல்லோரும் மாதிரி நான் எல்லா காயும் போட்டு பழக்கம் கிடையாது. இந்த மாங்காய் வெட்டி வச்சுருக்கேன். மாங்காய் அதில் போடுங்க. இந்த எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் பக்கத்து அடுப்பில் தாளித்து கொட்டியிருந்ததில் உடச்சிட்டு வச்சுருக்கேன். அதுவும் தேங்காய் எண்ணெய் தான் தாளிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போடுங்க. போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வதக்கிட்டு அந்த அவியெல்லாம் ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இந்த ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றணும். இல்லைன்னா புளிச்சு போயிடும். நல்லா கெட்டி தயிரை வாங்கி ஊற்றுங்க. நான் நைட்டு உரைத்து வச்சேன். நல்லா கிண்டி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி. இதுதான் எங்கள் வீட்டு அவியல் இன்றைக்கி. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாளைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்பாங்க. சாப்பிட்டு எனக்கு லைட் போட்டு விடுங்க.